Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 55 unit 2 kinematics lesson la vector product of two vectors இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். முன்னாடி நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் பார்த்துருக்கோம். கரெக்டாக ஸ்கேலார் ப்ராடக்ட் நான் அதில் என்ன சொன்னேன் அப்படின்னா இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு வர ஆன்சர் ஒரு ஸ்கேலாராக இருக்கும், லைக் ஒரு நம்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் இங்கே வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸில் ரெண்டு வெக்டரை நான் ஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது ஒரு வெக்டார் ப்ராடக்டாகவே இருக்கும். கரெக்ட். வெக்டார் ப்ராடக்ட் என்னது? ஐ கேப், ஜே கேப், கே கேப் இந்த மாதிரியோட வரும். சரியா? ஸோ அதை பார்க்கலாம். வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அனதர் வெக்டர் தான் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ரெண்டு வெக்டரை ஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு இன்னொரு வெக்டர் கிடைச்சதுன்னா அதுதான் வெக்டர் ப்ராடக்ட். இன்னொரு வெக்டர் கிடைக்குது ஹேவிங் எ மேக்னிடியூட் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் டூ மேக்னிடியூட்ஸ். ஸோ அந்த அனதர் வெக்டர் கிடைக்குதுல, அந்த வெக்டரோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னா முன்னாடி ரெண்டு ப்ராடக்ட் ஆப்ரேட் பண்ணுறோம்ல, ஸோ அதனோட மேக்னிடியூடு அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தெம். இப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், நம்ம எப்போவுமே வெக்டர் ப்ராடக்ட் இந்த மாதிரி கிராஸ் சிம்பிளில் சொல்லுவோம். நான் எப்படி சொன்னேன், டாட் ப்ராடக்ட்டில் ஸ்கேலர் ப்ராடக்ட்டில் டாட்னு சொன்னேன்னா அதே மாதிரி வெக்டர் ப்ராடக்ட்டில் கிராஸ் சிம்பிள் வரும். சரியா? அப்போ எனக்கு இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்டை ஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? இன்னொன்று ஒரு வெக்டராகவே கிடைக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே வெக்டார் நோட்டேஷன் மேலே இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வெக்டாரில் எதுவுமே வரல. ஓகேவா? பட் இங்கே ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு வெக்டார் நோட்டேஷனில் வந்திருக்கு. ஸோ இதனோட ஃபார்முலா என்னென்னா a இன்ட்டு பி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, இந்த வெக்டார் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டருங்கிறது இன்னொரு அனதர் வெக்டர் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு என்ன மேக்னிடியூட் இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இந்த டூ வெக்டர்ஸோட மேக்னிடியூட் இருக்கும்ல, அதுதான் இதோட மேக்னிடியூடும் அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தெம். இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு ஆங்கிள் இருக்கும்ல, அதுக்கு சைன். ஓகே. டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த டூ வெக்டர்ஸ். இப்போது இந்த ரெண்டு வெக்டர் இருக்குல்ல, இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலர் வெக்டர் தான் இதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர் வெக்டர் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இடத்துல தான் இந்த பேஜில் தான், ஓகே, இந்த பேஜில் தான் இங்கே ஒரு வெக்டர் இருக்குது, இங்கே ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னா இந்த சி வெக்டர் அப்படிங்கிறது இப்போ நான் இந்த பென்சிலை வச்சுருக்கேன்ல, அதுதான் சி வெக்டர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இந்த பிளேனில் தான் இந்த ரெண்டு வெக்டர் இருக்குது அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்குமே பெர்பெண்டிகுலராக ஒரு வெக்டர் வரும். அதாவது இது ஒரு வெக்டர். ஓகேவா? ஸோ இது ரெண்டு இதுக்குமே பெர்பெண்டிகுலராக வர வெக்டர் தான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் மூலயமா சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த டூ வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரும் ஒரு பிளேன் இருக்கும். ஸோ அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் இந்த வெக்டர் சொல்லியிருக்காங்க. இன் அக்கார்டன்ஸ் டு த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை பேஸ் பண்ணி இப்போ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் தான் ரெண்டு வெக்டர் அப்படின்னா அதோட வெக்டர் ப்ராடக்ட் நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ விச் இஸ் எ வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. அதை நம்ம இப்படி டிஃபைன் பண்ணுவோம். இதில் இந்த டைரக்ஷன் என் கேப் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், என் கேப் அப்படின்லாம் யூனிட் வெக்டர் அப்படின்னு பார்த்துருக்கோமா. ஸோ அது எதை குறிக்கும்? டைரக்ஷனை குறிக்கும். இப்போ இந்த டைரக்ஷன் என் கேப் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா தட் இஸ் சி வெக்டர். இது ரெண்டத்தோட கிராஸ் ப்ராடக்டோட டைரக்ஷன் என்னது? என் கேப். அதாவது சி வெக்டர் அப்படிங்கிறது இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் containing the vectors. ஸோ இது ரெண்டுமே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்குது. இந்த சி வெக்டர் அப்படிங்கிறது இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்குது. இப்போ இங்கே ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்குன்னா சி வெக்டர் இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேன் containing the two vectors a vector and b vector, and in the sense of advancement of the right hand screw rule rotated from a vector to, அதாவது நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஓகேவா? கிராஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்லையாக இருக்கட்டும் 11th ஸ்டாண்டர்டில் வெக்டர்ஸில் வரும்போது இது நிறைய இடத்துல வரும். நீங்கள் ஒன்று மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். கிராஸ் ப்ராடக்ட்னா என்னதுன்னா பெர்பெண்டிகுலர் வெக்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் ப்ராடக்ட்னா பெர்பெண்டிகுலர் வெக்டர். ரெண்டு வெக்டர் இருந்ததுன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக வரைகிறது தான் ஒரு கிராஸ் ப்ராடக்ட். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இங்கே ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்கா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ வெக்டரில் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ ஏ வெக்டர் மேலே உங்களோட கையை எப்படி வச்சுக்கணும். இப்போ பி வெக்டர் இந்த சைடு தானே வருது. இது ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் தானே கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட். ஸோ அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? இங்கே ஏ வெக்டர் வரைஞ்சாச்சா, இது இங்கே தானே பி வெக்டர் இருக்குது. ஸோ என்னோட ஃபிங்கர்ஸ் நான் பி வெக்டர் நோக்கி திருப்பி கொண்டு போனேன்னா எனக்கு எந்த சைடில் இருக்குது? சி மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ அதே இங்கே ஏ வெக்டர் இருக்குது, இங்கே பி வெக்டர் இருக்குது. ஓகே, இங்கே எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் முதல்ல பி வெக்டர் மேலே என்னோடய கையை வச்சுக்கணும். அப்புறம் ஏ வெக்டரை நோக்கி இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன நோக்கி? கீழ் டைரக்ஷன் நோக்கி தானே வருது. ஸோ அப்போ கீழ் டைரக்ஷன் நோக்கி தானே வருது. அதனால தான் உங்களுக்கு ஆப்போசிட் டு இந்த சி வெக்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குல்ல, அதனால் மைனஸ் சி வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரொட்டேட்டட் ஃப்ரம் த ஏ வெக்டர் டு பி வெக்டர். இங்கே ஏ வெக்டரை வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதை ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது த்ரூ விச் த ஸ்மாலர் ஆங்கிள் பிட்வீன் தெம், அதுக்கு இடையில இருக்கிற ஒரு சின்ன ஆங்கிள் அளவுக்கு தானே நான் ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே வச்சுட்டு இங்கே சின்ன ஆங்கிள் அளவுக்கு தானே ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, தஸ் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் தோஸ் ஆக்சஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு வெக்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்கார்டிங் டு த ரைட் ஹேண்ட் ரூல் படி த கர்வேச்சர் ஆஃப் த ஃபிங் ஆஃப் த ரைட் ஹேண்ட் ரெப்ரசன்ஸ் த சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போது இந்த சைடில் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு வச்சிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறாங்க, தென் த தம்பு, அந்த தம்பு வந்து எனக்கு என்ன ஆகுது, பெர்பெண்டிகுலர் டு த கர்வேச்சர் ஆஃப் த ஃபிங் ரெப்ரசன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். இந்த தம்பு தான் வந்து இந்த சி வெக்டரோட டைரக்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதோட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்கேலர் ப்ராடக்ட்டில் சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி இதுலேயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டர் இஸ் ஆல்வேஸ் அன் அனதர் வெக்டர். இப்போ ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா வர ஆன்சரும் வந்து உங்களுக்கு ஒரு வெக்டாராக தான் வரும். ஓகேவா, இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டர்ஸை நீங்கள் வெக்டர் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அது என்னது, இஸ் ஆல்வேஸ் அனதர் வெக்டார் தான் வருது. தோஸ் டைரக்ஷன் இஸ் டு த பிளேன் கண்டெய்னிங் திஸ் டூ வெக்டர், பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ தானே பார்த்தோம், இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலராக தான் அந்த வெக்டர் இருக்கும். வெக்டர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, வெக்டர் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது தட் இஸ் அப்படின்னா என்னது, பெர்பெண்டிகுலர்னால் என்னது, ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லலாமா. அப்போ இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் ஆர்த்தோகனலாக இருக்குது. ஈவன் தோ ஏ வெக்டர்ஸ் அண்ட் பி வெக்டர்ஸ் மே நாட், இந்த ஏ வெக்டரும் பி வெக்டரும் மியூச்சுவலாக ஆர்த்தோகனலாக இல்லைனா கூட இந்த சி வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டருக்கும் சரி பி வெக்டருக்கும் சரி பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த சி வெக்டர் இதுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, இதுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா, இது ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இல்லைனா கூட பரவாயில்ல, பட் இந்த சி வெக்டரும் பி வெக்டரும் சி வெக்டரும் ஏ வெக்டரும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஏற்கனவே நம்ம வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் ரெண்டுமே வந்து கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, பட் இதில் வந்து நான் சொன்னேன்ல, இது வந்து நாட் கம்யூட்டேட்டிவ். அதாவது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். அது நம்ம சம்ஸில் பார்க்கும்போது நமக்கு புரியும். பிகாஸ் but a vector cross b vector is equal to minus of b vector cross c vector. because இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் a vector cross b vectorோட வேல்யூ வந்து c வெக்டர்னு வருது, b vector cross c vectorோட வேல்யூ மைனஸ் c வெக்டர்னு வருது. கரெக்டாக, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த வேல்யூ a vector cross b vector is equal to minus of b vector cross c vector அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. here it is worthwhile to note that இப்போது இதுக்கு நம்ம மேக்னிடியூட் எடுத்தோம்னா இது வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா, மேக்னிடியூட் எடுத்தோம்னா ரெண்டுமே சேமாக தான் வரும். பட் இவங்க சொல்கிறது வந்து அந்த வெக்டார் ப்ராடக்டில் மட்டும். ஓகேவா, நீங்கள் பின்னாடி படிப்பீங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெக்டார் நோட்டேஷனில் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். இதை இப்படி வச்சு இந்த மேட்ரிசஸ்லாம் போடுவீங்கல்ல, ஸோ அது படி கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கும். பட் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, the magnitudes are equal but direction are opposite to each other. But இருந்தாலும் அதோட direction வந்து மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நெகட்டிவ் அந்த மாதிரி வரலாம். ஓகே, அடுத்தது the vector product of two vector will have a maximum magnitude when sin theta is equal to 1. நம்ம ஏற்கனவே வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்லேயே பார்த்தோம், எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் எப்போ மினிமமாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ இந்த இடத்துல இதுதான் ஃபார்முலா, என்னது ஏபி சைன் தீட்டா அப்படிங்கிறது தான். சைன் தீட்டா எப்போ 1 ஆகும், சைன் 90 இருக்கும்போது தானே 1 ஆகும். அப்போ தானே எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அதனால தான் எப்போ வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரிலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து எனக்கு என்னாகும், தட் இஸ் அப்போ அதாவது ஏ வெக்டர் பி வெக்டர் ஆர்த்தோகனலாக இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த வெக்டர் ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சைன் 90 வந்து 1னா சைனோட மேக்ஸிமம் வேல்யூவே 1 இன்ட்டு எனி நம்பர் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மேக்ஸிமமாக இருந்ததுன்னா ஏ இன்ட்டு பி என் கேப்னு மட்டும் வரும். பிகாஸ் அந்த சைன் வந்து என்ன ஆகிடுச்சு, 1ன்னு ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்தது இப்போ வெக்டர் ப்ராடக்ட் வந்து இந்த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டர்ஸ் எதுவுமே வந்து ஜீரோ வெக்டர் கிடையாது, நான் ஜீரோ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். அப்போ எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைன் தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்கும்போது. பிகாஸ் ஃபுல் டேர்ம் வந்து எனக்கு 0வாக மாறிடும்ல, ஃபுல் டேர்ம் 0வாக மாறிடும்ல. அதனால் எனக்கு தீட்டாவோட வேல்யூ 1 சைன் எப்போ வந்து 0வாக இருக்கும்,
தீட்டாவோட வேல்யூ ஒன்று 0வாக இருக்கும்போது அல்லது தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியாக இருக்கும்போது. கரெக்டாக இந்த சைன் 0வோட வேல்யூ 0, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 180 டிகிரியும் 0 தான். அப்போ எனக்கு என்னென்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருங்கிறது எப்போ மினிமமாக இருக்கும், அதோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும்போது. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா the vector product of two non-zero vector vanishes ஆகும். இந்த வெக்டர்ஸ் வந்து ஒன்று பேரலாக அல்லது ஆன்டி பேரலாக இருக்கும்போது. 0 டிகிரினா என்ன அர்த்தம், ரெண்டுமே வந்து பேரலாக இருக்குன்னு அர்த்தம். 180 டிகிரினா ரெண்டுமே ஆன்டி பேரலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வெக்டார் ப்ராடக்ட் வந்து 0 ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். நம்ம ஏற்கனவே வந்து டாட் ப்ராடக்ட்டில் வந்து செல்ஃப் டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருப்போம். அப்படின்னா என்னது, ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டர்னு வரும். இங்கே வந்து ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னு வந்ததுன்னா ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு என்னது, ஏ வெக்டர் இந்த டேரக்ஷனில் இருக்குன்னா இன்னொரு ஏ வெக்டரும் இதே டேரக்ஷனில் இருந்ததுனா தான் நம்ம ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்படி வரும்போது எனக்கு இது ரெண்டுமே எனக்கு ஒரே டேரக்ஷனில் இருக்கிறனால பேரலாக இருக்கிறனால இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் என்னது 0 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டருங்கிறது ஏஏ சைன் 0 டிகிரி இன்ட்டு என் கேப் அப்படின்னு வருமா. சைன் 0 டிகிரியோட வேல்யூ என்னது 0. ஸோ டோட்டல் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ என்ன சொல்லலாம், செல்ஃபாக அதுவே வந்து வெக்டர் ப்ராடக்ட்டில் வரும்போது எனக்கு 0ங்கிற ஒரு ஆன்சர் வரும். ஃபிசிக்ஸில் வந்து நம்ம நல் வெக்டரை வந்து 0 வெக்டர் வந்து நம்ம சிம்பிளாக 0 அப்படின்னு சொன்னாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது செல்ஃப் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ் ஆர் த 0. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்னால என்னது வெக்டார் ப்ராடக்ட். ஸோ செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட் வந்து 0ங்கிறது தெரியுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது அப்போ இங்கே என்ன சொல்லலாம், ஐ வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் ஜே வெக்டார் ஐ கேப் கிராஸ் ஐ கேப் ஜே கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு கே கேப் கிராஸ் கேப் இது எல்லாமே வந்து 0 வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை நமக்கு ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர்ஸாக வந்துருச்சு. இப்போ ஐ வெக்டர் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இது எல்லாமே அக்கார்டன்ஸ் வித் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் பேஸ் பண்ணி சொல்லும்போது ஆக்சுவலி இது வந்து ஒரு ரூல் மாதிரி இருக்குது. ஓகேவா. என்னென்னா இங்கே வந்து ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஓகேவா, அது வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் போட்டுக்கோங்க. ஓகே, அதாவது ஐ கேப் ஜே கேப் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐ கேப் ஜே கேப் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் கரெக்டாக வந்துச்சுன்னா ஈக்குவல் டு கே கேப். ஓகேவா. அதே மாதிரி ஜே கேப் கே கேப்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஐ கேப். அதே வந்து கே கேப் ஐ கேப்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஜே கேப் அப்படின்னு வரும். அதுவே உங்களுக்கு அந்த ஒரு இது மாறுச்சு அப்படின்னா, அலைன்மெண்ட் மாறிச்சு அப்படின்னா, அதாவது ஜே கேப் ஐ கேப் இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்ததுன்னா அது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு மைனஸ் கே கேப் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், கே கேப் ஜே கேப் இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அது வந்து மைனஸ் ஐ கேப் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஐ கேப் கே கேப் கிளாக் வைஸில் போச்சுன்னா அது என்ன ஆகிடும், மைனஸ் ஜே கேப் அப்படின்னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.